வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் திவாலாகி கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூத்தில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு திமுக குறி, திமுகவின் மெகா திட்டம். ஆனால் திமுகவின் திட்டம் தோல்வியடைய போவது எப்படி? தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும், மின்வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்போ ஜாக்டோ ஜியோ போராட்டம், இப்படி பல வகையில் இந்த அரசுக்கு நெருக்கடி முற்றிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாரும் குறை சொல்ல முடியாத அரசுங்கும் போது பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்று, கல்லீரல் விற்று, அதாவது இவர்கள் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியான். இவங்க ஆட்சியில் கிட்னி விற்று தான் சாப்பிடக்கூடிய அவல நிலைக்கு இன்றைக்கி ஏழைகள் வந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் சுகபோகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அவங்க பேரனையும் ரெட் ஜெயண்ட்டுக்கு நிர்வாக இயக்குனர் ஆக்கிட்டாங்க. அவர் தான் இனிமேல் தலைவர். இனிமேல் அவர் எடுக்கிற படத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு, அவங்க போடுற டிவியில் அவங்க போடுற படத்தை பார்த்துட்டு, அவங்க பத்திரிகையில் அதை பற்றி படித்துவிட்டு திராவிட மாடல் வாழ்க வாழ்கன்னு வரக்கூடிய தேர்தலில் போய் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஓட்டு போடணும். ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இன்னும் பல எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் கொடுத்தவர் ஸ்டாலின் அப்படின்னு இவங்க விளம்பரப்படுத்துவாங்க. நம்மளும் ஆவலோ இப்படி ஒரு ஆட்சி இந்தியாவிலே இல்லை, நம்ம பாராட்டிக்க வேண்டியதான். அவங்களும் பாராட்டிக்குவாங்க. கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? நீதிமன்றம் ஏன் விளாசி தள்ளுகிறது? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். ஒரு ஆட்சி நல்லாட்சியா அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக மக்கள்கிட்ட இன்றைக்கி அதிருப்தி இருக்கா இல்லையா? இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லை. அது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நல்லா யோசனை பாருங்கள். 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, எதனை நிறைவேற்றினீங்கன்னா, இல்லை பெரும்பாலானவை நிறைவேற்றி விட்டோம். என்ன பெரும்பாலானவை நிறைவேற்றிட்டீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பணம் கொடுக்க முடியாமல் தில்லாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் ஆச்சு. இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியரை போட்டு பிஹெச்டி முடித்தவங்க 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 20 வருஷம் வேலை பார்த்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலை வாங்கக்கூடிய சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க. அவங்க நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க பகுதி நேரமாக போய். இதுதான் சமூக நீதிக்கான அரசா? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தணுன்னீங்க. இப்போ முக்கியமான பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில்? எல்லா விஷயத்துக்கும் தேவை நிதி. நிதி இல்லாமல் தடுமாறுகிறது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. நீதிமன்றமே சொல்லுது பணத்தட்டுப்பாடு இருக்கிறதா? பாமாயில் ஒருத்தர் நம்ம உணவு பொருள் வழங்க ரேஷன் கடைக்கு கொடுக்குறாரு, கொள்முதல் கொடுக்குறாரு. அவருக்கு 140 கோடி பேலன்ஸ் வச்சுருக்காங்கன்னு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. தமிழ்நாடு அரசு எனக்கு பணம் தரணும்னு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் செல்வ செழிப்பில் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. அரசாங்கம் அதாவது அரசாங்கத்திட்ட காசு இல்லை, ஆனால் அரசாங்கத்தை நடத்துபவர்கள் பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடிக்கு ஓனர் ஆகிட்டாங்க. இதையெல்லாம் நம்ம பேசாமல் எப்படி தவிர்த்து போகணும்? செங்கோட்டையன் மேட்டரையும், எடப்பாடி மேட்டரையும், அண்ணாமலை மேட்டரையும் இப்படியே ஓட்டிலாம் நினைக்கிறீங்களா? பாஜக இதை தாண்டி எதையும் பேசவே கூடாதா? நம்ம என்ன கேட்குறோம்னா, இது கம்மியாக போனாலும் பரவாயில்லைங்க இந்த வீடியோ. இது ஏன் நம்ம பேசுகிறோம்னா, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு கிட்னி ஒருத்தர் திருட்டுறாரு, அதை போய் அமைச்சர் முறைகேடுங்கிறாரு. அந்த எம்எல்ஏ மேலே ஒரு வழக்கும் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை கிட்னி திருட்டில் ஈடுபடுது. அந்த கிட்னி திருட்டு ஈடுபடுறது உண்மைதான்னு தமிழக அரசு போட்ட ஒரு கமிட்டியே சொல்லுது. அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் பண்ண வேணாம், மற்ற ஆப்ரேஷன்லாம் பண்ணலாங்கிறது எந்த விதத்தில் சரி? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ என்ன பண்ணுவாங்க? இந்நேரம் அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சுருக்க மாட்டாங்க, அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ தானே மக்கள் பார்க்குறவங்களுக்கு என்னங்க கிட்னி திருட்டு இப்போ யார் பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாங்கிற ஒரு பயம் வரும். இது பயமான இது இப்படியான அரசா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் முதல் மாதத்துலேயே சொல்கிறாரு, இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு. இப்போ நீங்கள் ஒரு கமிட்டி போட்டுருங்க. யாரை ஏமாத்த கமிட்டி? அப்போ திமுகவுடைய ஆதாரபூர்வமான வாக்கு வங்கியான கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்கள், அதாவது அரசு ஊழியர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க. அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தொடர்ச்சியாக அந்த 14% உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து அரசு ஊழியர்கள் கிடைக்கும். ஆசிரியர்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொன்று, பூத்தில் இருக்கவங்க அவங்க தான். பூத்தில் இருக்கவர்களால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது கலைஞர்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஆசிரியரை டச்சே பண்ண மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் டெஸ்மா சட்டத்தை போட்டு 1.5 லட்சம் அரசு ஊழியரை பணி நீக்கம் பண்ணதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த வாக்காளர்கள் இவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு தெரியும் நம்மளுடைய ஓட்டு போடவர்கள் யார், இவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் நல பணியாளர்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களை இருக்கிறத விட ஓட்டு போடுற மக்களை தக்க வைக்கிறது தானே முக்கியம். இன்றைக்கி திமுக அதை பண்ணுதா?
அப்போ கலைஞர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாரோ அதை அப்படியே மாறுபட்டு ஸ்டாலின் பண்ணுறார். இது இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய KN துரைமுருகன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா இவங்க சொல்கிறது மேலே அங்கே அம்பலம் ஏறாது. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய 2 IAS அதிகாரிகள் அவங்க தான் இந்த அரசை சிறப்பாக வழிநடத்துகிறார்கள் முதலமைச்சர் நம்புகிறார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். PTR அவர்கள் இந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டு எனக்கு அதிகாரமே இல்லை, ஒரு அமைச்சர் தான் பேர், அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட கேளுங்கன்னு சட்டசபையிலே பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் ஒரு IAS அதிகாரி. அவர் தான் சூப்பர் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியில். அப்போ PTRக்கே இந்த நிலைமைனா மற்ற ஆளுங்களாம் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதாவது தேர்தலில் போய் ஓட்டு வாங்கணும், செலவு பண்ணுறதுக்கு அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் தேவை. ஆனால் ஆட்சியை நடத்துறதுக்கு இந்த அமைச்சர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பீங்க. ஆனால் அவங்கள சுதந்திரமாக பணியாற்ற விட மாட்டார்கள். மேலேருந்து உத்தரவு வரும், அதுக்கு எதுதான் நடக்கணும். இதனால் உரசல் வருமா வராதான்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அவங்க ஓய்வூதிய திட்டம் இல்லைன்னு அவங்க பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. மின்வாரிய தொழிலாளர்கள் நிறையா ஒப்பந்த பணியாளர்களே போடுற நிரந்தரமே ஆக்கலை. அதையும் தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கூடை 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறீங்க. ஆனால் MLAக்களுக்கான சம்பளம் மட்டும் மாதம் போகும், ஓய்வூதியம் கரெக்டாக போகும். அதையும் தாண்டி ஓய்வூதியம் என்னைக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போவே அந்த அரசு திவாலை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த நிலைமைக்கு இன்றைக்கி தமிழக அரசு போயிருக்கு. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? நீங்கள் பணத்தட்டுப்பாடு இருக்கா கேட்டாங்களா இல்லையா? அப்போ அதாவது நானோ நீங்களோ சொன்னால் அது அளவுகோல் இல்லாமல் இருக்கலாம். நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? 2 தலைமைச் செயலாளர்கள் போய் இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது யார் ஆட்சியில்? ஜெயலலிதா ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில், உங்கள் ஆட்சியில் தானேங்க. இதெல்லாம் எப்படி பேசாமல் இருக்கணும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகளை ஈர்க்க போகிறோம். நீங்கள் இந்த 4 வருடத்தில் நீங்கள் எத்தனை முதலீடுகளை ஈர்த்தீர்கள்? அப்படி என்ன தொழிற்சாலை தொடங்கினீர்கள்? அப்படி என்ன தொழில் வளம் பெருகியது? இளைஞர்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். டேட்டா தான் இருக்கா? கேட்டால் மோடி அவர்கள் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல. நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ என்ன திமுக ஒரு சிக்கல்னா இவங்க நிறைய கடைசி நேரத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஏகப்பட்ட பேரை வச்சு நிறைய இப்போ இன்றைக்கி நியூஸ் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நிறையா அரசு ஊழியர்களும் பலனடைகிறார்கள். நடுவில் பட்டா கிட்டா ஏகப்பட்ட வில்லங்க எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறோன்னு பெரிய அளவுக்கு கல்லா கட்டிகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. எல்லா அதிகாரியும் இல்லை, ஒரு சில அதிகாரிகள். அதையும் தாண்டி வருவாய் அலுவலர்கள் போன வாரம் போராட்டம் நடத்துனாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, நாங்கள் வேலையும் செய்கிறோம், அது இல்லாமல் சனிக்கிழமை முகாமுங்கிற பேரில் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்க, எரிச்சல் ஆகிறாங்க. ஏற்கனவே காவல்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்காமல் அவங்க டென்ஷன் ஆகி விபரீத முடிவுகள்லாம் எடுத்து உங்களுக்கு திரும்பவும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு தான் நிறையத்துக்கு காரணமாகுது. நீங்கள் காலி பணி நிற்க மாட்டீங்க. வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வந்தால் தீர்ப்போங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பல மருத்துவமனைகள் தொடங்கினீங்க. ஆனால் கட்டமைப்பும் இல்லை, அங்கே உள்ள வேலை செய்கிறதுக்கு ஆளும் இல்லை. யாராவது இதை கேட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் கேட்டு வீடியோ போட்டோன்னா மாசு அவரை மிரட்டுறாரு. எப்படி நீங்கள் வீடியோ போடலாம், அதான் அரசாங்கத்தை நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுற அளவுக்கு பேசுகிறாரு. மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களை போய் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக்குனா இதுதான் நிலவரம். ஐசியூவில் இருக்கிறதா சுகாதாரத்துறையின் ஆர்டிகல் போட்டாலும் மாசு அவர்கள் அப்படியே இருக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது இந்த செக்டார் அந்த செக்டார்லாம் எல்லா செக்டார்களும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் முதல்வர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல வீடியோக்கள் போட்டாங்க. இப்போ இதிலிருந்து கூட ஜெர்மனிலேருந்து கூட வீடியோ ஒன்று போட்டிருப்பார், பெரியார் இருக்கை, அது சம்மந்தமான வீடியோ. நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் நிறைய முதலீடுகளை ஈர்க்க போகிறோன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொல்கிற கம்பெனிலாம் சென்னையிலேயே இருக்குது, எதுக்குங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க? வெளியில் மக்கள்கிட்ட ஒரு 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 விஷயம் கேள்வி பார்த்துருப்பீங்க, இவர் முதலீடுகளை ஈர்க்க போகிறீங்க, இருக்கலாம் போலப்பா. நீங்கள் உண்மையிலேயே அதாவது என்னென்னா, இவ்வளோ நாளாக விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், அனைத்திலும் விளம்பரம். இது விளம்பர அரசு. அதாவது 3 IAS 4-5 IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பு அதிகாரிகளாக நியமிச்சிங்க. இப்போ அவங்களாம் என்ன ஆனாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 2-3 தடவை பேசினாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அடங்கிட்டாங்க. சார், அரசினுடைய கொள்கைகளை பேசுவது ஒரு அமைச்சர் தான் பதில் சொல்ல முடியும். அந்த இடத்துக்கு IAS ஆஃபீஸர் எப்படி நீங்கள் நியமிப்பீங்க? அப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி IAS ஆஃபீஸரை நியமிக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் தெரியாதவர்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்று வேணாங்க. இப்போ இந்த கல்லீரல் முறைகேடாகட்டும், கல்லீரல் முறைகேடு, நம்ம கிட்னி திருட்டு அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது, அதில் மாட்டுக்கருத்தில். ஆனால் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனீங்க? பயமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே. அப்போ இந்த அரசு எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ இல்லை சீமானோ இதை பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கலாம், அவங்களும் பெருசாக பண்ணலை.
இன்றைக்கி இந்த கிட்னி முறைகேடை எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அதிமுகவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பற்றி பேசுவீங்க, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசுகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் என்னென்னா பெண் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுதான் இன்றைக்கி வந்து 8 மணி 7 மணிக்கெல்லாம் விவாதிக்கிறாங்களா, அதெல்லாம் பெண் நிறுவனம் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. செங்கோட்டையனை பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அதிமுக உடைய போதுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது எல்லாம் இவர்கள் தான். முதலீடுகளை ஈர்க்க போன ஸ்டாலின் என்ன முதலீடுகளை ஈர்த்தார், இதற்கு முன்பு என்ன முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார், இப்போது எவ்வளவு கொண்டு வரார், இதை பற்றி யாராவது விவாதம் பண்ணுறாங்களா சொல்லுங்கள். விவாதம் பண்ண பேசலாமா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இரட்டை இறக்கத்தில் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிஜேபி ஆட்சியை சொல்லிச்சுங்கிறீங்களா, அதை பற்றி எப்படி நீங்கள் இரட்டை இலக்கத்துக்கு வந்தீங்கிறத விவாதிப்போமா? கொஞ்சம் சொல்லுங்கள். இதை பற்றி யாராவது விவாதிக்கிறாங்களா? ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா? மகளிர் உரிமை தொகை இப்போ திடீர்னு நிறைய பேர்கிட்ட அப்ளிகேஷன் வாங்குறீங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு அப்ளிகேஷன் வாங்குறீங்க? இப்போ நியூஸ் 18க்கு பேட்டி கொடுத்த நிர்மலா சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து அதாவது பண்ணவே முடியாத நிறையா விஷயங்களை வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க சொல்லிவிட்டு மத்திய அரசு மேலே வந்து பழி சொல்கிறாங்கிறாங்க. உண்மைதான். நம்ம என்ன கேட்குறோம், பழைய ஓய்வு திட்டம் உங்களால் செயல்படுத்த முடியாது, நல்லாவே தெரியும் பிடிஆருக்கு, எதுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே மாதிரி தான் நகை கடன்றது, கல்வி கடன்றது எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியது. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொன்னாலே எடுத்தோன்னே சொல்லுவோம், ஜெயலலிதாமா 1000 ஊழல் பண்ணாலுங்க சட்டம் ஒழுங்கில் கரெக்டாக இருப்பாங்க. இன்னொன்று, ஜெயலலிதாமா ஊழல் வழக்கு பண்ணால் கூட இந்த ஸ்டேட்டை மக்களை பாதிக்குது இல்லை, அதில் அவங்க பண்ணல. இன்றைக்கி கவுன்சிலர்களுடைய அராஜகம் எல்லா ஏரியாலும். ஜெயலலிதாமா இருக்கும்போது கவுன்சிலர்கள் இவ்வளோ அராஜகம் பண்ணாங்களா? மேல்மட்டத்தில் பண்ணுவாங்க, பெரிய முறைகேடு, நிலக்கரி முறைகேடு, அந்த முறைகேடு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வரமாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சிமெண்ட்டையோ கல்லையோ வீட்டில் கொண்டா போதும், கவுன்சிலர் வந்துடுறாங்க. சொத்து வரியாக 2 பங்காக உயர்த்திட்டீங்க, எல்லா விஷயத்தையும் காசு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவினருடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை. இப்போ எப்பயுமே சொல்லுவாங்களே, திமுக வந்தாலே ரவுடிஸே இருக்கும்பா, அது மீண்டும் உறுதிப்படுத்துவதற்குரிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. மதுரையில் ஒரு மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஏங்க, ஒரு ஜெயலலிதாமாவையும் சசிகலாவையும் எதுக்கு நீங்கள் வந்து ஜெயிலில் வச்சாங்க? சசிகலா அவர்கள் தவறே பண்ணியிருந்தாலும் தவறுக்கு காரணம் ஜெயலலிதா, அவங்க தான் அரசு ஊழியர். அதே போல் இன்றைக்கி மேயர் அரெஸ்ட் பண்ணாமல் மேயரோட கணவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. என்ன, எந்த ஒரு நியாயம் நமக்கு புரியல. இன்றைக்கி வந்து நெல்லையில் ஊழலுங்கிறீங்க. இது நெல்லையில் இருக்க மேயர் மாற்றினது எதற்காக? கவுன்சிலர்களே திமுக கவுன்சிலர்களே திமுககாரங்க ஊழலுங்கிறாங்க. அப்போ வெளிப்படையாகவே திமுக ஊழல் நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைமை எந்த ஆட்சியில் அது வருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மண்டல தலைவர்கள் இத்தனை பேரை வந்து இன்றைக்கி காவலில் போலீஸ் எடுக்கிறாங்களே, என்ன காரணம்? இதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, யாருமே குறை சொல்ல முடியாதாச்சு, ஏதாவது எங்கள் அரசை பற்றி குறை சொல்லணுன்னே சொல்கிறீங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பலமே இங்கே இருக்கக்கூடிய மீடியா தான். மீடியாக்கள் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க, எதிர்கட்சியும் பேச மாட்டாங்க. இப்போ எதிர்கட்சியும் பேசலை, மீடியாவும் பேசலைன்னா திமுக சொல்கிறதெல்லாம் உண்மையான ஆயிருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்குது, அந்த கூட்டணி கட்சிகள் மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். வாரம் திமுக சர்வே எடுக்கிறாங்க. அதில் வந்த நிகழ்வு என்ன? அதிமுகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகரித்துனா என்ன பண்ணணும்? ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசி ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் அதிமுகவை டேமேஜ் பண்ணுங்கப்பா, பிரேமலதா அவர்களை கூப்பிட்டு கூட்டணிக்கு சேருங்க, இல்லை விஜய் பக்கம் போங்க, அதிமுக பக்கம் போயிடாதீங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக உடைச்சாச்சு, செங்கோட்டையனை தூண்டி விட்டாச்சு, அண்ணாமலையை தூண்டி விட்டாச்சு. முடிஞ்சா? திமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் அதிகரிப்பதை விட திமுகவுக்கு அந்த எதிர்ப்பான வாக்குகளை பிரி வைப்பதன் மூலமாக திமுக பிரித்தாலும், அதாவது என்னென்னா பல லட்சம் கோடி கையில் இருக்குது, அந்த கோடியை ஓரளவுக்கு செலவு பண்ணி அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும். அடுத்த ஆட்சிக்கு வந்தால்தான் உதயநிதி இப்போ சிஎம் ஆக முடியும், அதற்கு பிறகு இன்ப நிதி ஆக வேண்டும். ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பெரிய போஸ்டிங்கில் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை அவங்க சேர்க்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன நினப்புன்னா, தமிழ்நாட்டில் நம்மளை தாண்டி யாரும் இல்லை. யாராவது நம்மளை பற்றி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கில் பேசினா கூட பெரிய ஆதரவு இருக்காது. ஏன்னா நம்மளுடைய நிலையை வித்வான்கள் அவர் திட்டி உடனே கமெண்ட் போடுவாங்க. நல்லா யோசனை பாருங்களேன், திமுகவை பற்றி ஆதரவாக பேசினா ஸ்டாலின் மாதிரி வராதுன்னு கமெண்ட் நிறையா வரும். இதுக்கெல்லாம் காசு கொடுத்தே கமெண்ட் போட வைக்கிறாங்க. திமுக எழுத்து யாராவது பேசினோம்னா உடனே அவங்களுக்கு திட்டி கமெண்ட் வரும், இல்லைன்னா அது வியூஸே போகாது. இதற்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐடி டீம் வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம திமுக திட்டி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது நிறைய சஜஷன்லேயே போகாது. இருந்தாலும் ஏங்க இவ்வளோ மோசமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இந்த ஆட்சி பாராட்ட முடியும் அப்படிங்கும்போது பாராட்டுறதுக்கு எப்படிங்க நமக்கு மனசு வரும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ நம்ம அதிமுக விமர்சிக்கிறோம், அதிமுகவும் சரி இல்லைன்னு தான் சொல்கிறோம். அதிமுக நல்ல கட்சி நான் சொல்கிறோம். அதிமுக பெரிய அளவுக்கு பண்ணியிருக்க வேண்டும். கிட்னி முறைகேடெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணல நமக்கு ஒன்றும் புரியல, ஏன் சீமான் பண்ணல நமக்கு புரியல, ஏன் விஜய் பண்ணலன்னு புரியல. இப்போ திமுக யாராவது பேசணும் இல்லையா?
யாருமே பேசலங்கும் போது நம்ம வந்து இல்லைங்க திமுக செய்கிறது சரின்னு சொல்கிறது அது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது. வாரம் சர்வே எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பென் நிறுவனத்துக்கு வந்த ரிப்போர்ட்டை திமுகவுக்கு முதல்ல இருக்க மாதிரி ஆதரவு இல்லைங்க. இப்படியே போனால் கஷ்டம்தான். அதனால தான் பல கட்சிகளை உடைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னும் இந்த பணி தொடரும். ஆனால் உறுதியாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். நீதிமன்றம் சொல்லுது, தொடர்ந்து நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சகாயம் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல, சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறட்டுமான்னு சொன்னது நீதிமன்றம். நீங்கள் பணத்தட்டுப்பாடு இருக்கீங்களான்னு சொன்னது நீதிமன்றம். டாஸ்மார்க் வழக்கில் நீங்கள் முறையீடு பண்ணும்போது யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறது நீதிமன்றம். இப்போ நீதிமன்றம் சொல்கிறதையாவது நம்புவீங்களா? அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது வேணாம். அப்போ இதையெல்லாம் மறைத்து விட்டு ஸ்டாலின் நன்றாட்சி குடிக்கிறாரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.